நண்பர்களே, இன்னைக்கு உங்கள சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த தளத்துக்கு நீங்க வந்ததுக்கு நன்றி. உங்களுக்காக ஆண்டவர் நெறைய விஷயங்கள வச்சிருக்கிறார்ன்றத உங்ககிட்ட பகிர்ந்துக்க நான் விரும்புறேன். இன்னைக்கு உங்க கூட நான் பேச வேண்டிய விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, சில விஷயங்கள சொல்லிக்க விரும்புறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள நீங்க பெறலாம். தினமும் என்னோட பாட்காஸ்ட் நீங்க கேட்கலாம். ஆண்டவரோட கிருபையில அதெல்லாம் நல்ல கிரியை செய்து வர்றத நான் பார்க்கிறேன். நீங்களும் அத தினமும் கேளுங்க. நிச்சயமா அது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு நாம புனித வெள்ளி ஆசரிக்கிறோம். கல்வாரி சிலுவையில என்ன நடந்தது அப்படின்றத உங்களுக்கு இந்த நாள்ல நினைவுபடுத்த விரும்புறேன். உங்களுக்கும் எனக்கும் ஜீவன கொடுக்க நாம வாழ்ந்திருக்கவே ஆண்டவராகிய கிறிஸ்து வந்தார். செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி உன்னை ஞாபகப்படுத்த நான் விரும்புறேன். உயிர்த்தெழுந்த ஞாயிறு அன்று 2 டிவி நிகழ்ச்சிகள்ல நான் பங்கேற்கிறேன். குட் நியூஸ் டிவியில 7:30 மணிக்கும், நியூ ஹோப் டிவியில 8 மணிக்கும் பேசுறேன். என்னுடைய யூடியூப் சேனல்லயும் நீங்க இந்த செய்திகள பார்க்கலாம். நம்மோட பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில இயேசு விலைக்கிரயம் செலுத்தின அந்த நாள இன்னைக்கு நாம நினைவு கூர்றோம். யூதர்கள் மட்டுமே இயேசுவ சிலுவையில அறையல, நம்முடைய பாவங்களும் சேர்ந்து தான் அவர சிலுவையில அறைஞ்சது அப்படின்றத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இன்னைக்கு சில முக்கியமான விஷயங்கள உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புறேன். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில விலைக்கிரயம் செலுத்தினார். முடிந்தது அப்படின்னு அவர் சொன்னார். எல்லாம் முடிந்ததுன்னு இயேசு சொன்னார். புதிய ஏற்பாடு பெரும்பாலும் கிரேக்க மொழியில எழுதப்பட்டது. பாவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கப்ப, நாம பாவிகள், நாம் பாவம் செய்றோம். நாம பாவத்தில் தொடர்ந்து நீடிக்க கூடாது. பாவம் உங்களை மேற்கொள்ள விடாதேயுங்கள் போன்ற வேத வசனங்கள அடிக்கடி நாம மேற்கோள் காட்டுறோம். ஆனா, பாவம் என்ற வார்த்தைய கிரேக்க மொழியில நாம கவனிக்கும்போது, அதற்கு 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது. பாவம் என்றதுமே, நீங்களும் நானும் பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு நாம யோசிக்கிறோம். கிரேக்க மொழியில சின், பாவம் என்று நாம் பயன்படுத்துவதற்கு ஈடான ஒரு வார்த்தை வினைச்சொல்லா இருக்குது. ஹெமத்தானோ, ஹெமத்தானோ என்பது அது. அதாவது நான் பாவம் செய்றேன், நம்ம பாடுறோம், ஓடுறோம், செய்றோம் என்பதை போன்ற ஒரு செயல குறிக்குது. இன்னொரு சொல் இருக்குது, அது பெயர் சொல்லா இருக்குது. அமத்தியா, அமத்தியா. ரோமர் மாதிரியான வேதாகமத்தின் புத்தகங்கள்ல பெரும்பாலும் இருக்கிற இந்த வார்த்தைகள நாம கவனிச்சு பார்த்தா தெரியும். வேதம் பாவம் என்ற வினைச்சொல்லை இங்க பயன்படுத்தாம, பாவம் என்ற பெயர் சொல்லை தான் அதிகமா பயன்படுத்தி இருக்குது. அமத்தியா என்பது தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. பாவம் உங்கள மேற்கொள்ளாது அப்படின்ற இடத்துல, பாவம் என்ற வினைச்சொல்ல பத்தி பேசல, அமத்சியா பாவம் என்ற பெயர் சொல் பத்தி பேசப்பட்டிருக்குது. பாவத்தில் நிலைநிற்க வேண்டாம் என்று வேதம் சொல்லும் இடத்துல இதே பெயர் சொல்லாகத்தான் பாவம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. பாவத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு நான் சொல்ல வரல, அடிப்படையை நீங்க புரிஞ்சுக்க வேணும்னு நான் விரும்புறேன். இயேசு சிலுவையில தொங்கினப்ப முடிந்தது என்ற வார்த்தையை சொன்னார். அதுக்கு பொருள் இனி பாவம் உங்கள மேற்கொள்ளாது என்பதல்ல, அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். பாவத்துக்கு இனி அதிகாரம் உங்கள் மேல் இல்லை என்பதல்ல. அவர் அப்படி சொல்லும்போது அமத்தியா, பாவம் உங்கள் மேல் அதிகாரம் கொள்வதில்லை என்கிறார். பாவம் என்ற பெயர் சொல்ல குறிக்கிறார். இது பாவம் என்ற வினைச்சொல்லையும் உள்ளடக்கிய பாவத்தின் எல்லா குணநலன்களையும் குறிக்குது. பாவம் என்ற பெயர் சொல்லானது பாவம் என்ற வினைச்சொல்லையும் உள்ளடக்கிய பாவத்தின் எல்லா குணநலன்களையும் குறிக்கிற ஒரு வார்த்தை. இது வியாதிய, குறைய, சாபத்த, கண்டனை இது எல்லாத்தையும் உள்ளடக்கியது. முடிந்தது அப்படின்னு இயேசு சொன்னப்ப, அவர் உங்களுடைய பாவத்த மட்டும் சுமந்துட்டாருன்னு அர்த்தம் இல்ல. நாம் அப்படித்தான் நெனைப்போம். என் தவறான சிந்தனைகள், என் தவறான செயல்கள் இதற்கெல்லாம் முடிவு கட்டிட்டார் அப்படின்னு நம்ம நெனைப்போம். அத மட்டும் அவர் சிலுவையில முடிக்கல. முடிந்தது என்று அவர் சொல்லும்போது, பாவம் என்ற பெயர் சொல்லுக்கு தொடர்பான எல்லாமுமே சிலுவையில் ஒரே தரமாக முடிவு கட்டப்பட்டு விட்டது என்று சொல்லுகிறார். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். பாவம் உங்கள மேற்கொள்ளாது அப்படின்றப்ப, தவறான சிந்தனைகள், செய்கைகள், மனப்பான்மைகள், தவறான இருதயம், சிந்தை இவை எல்லாவற்றுக்கும் உங்கள் மேல் அதிகாரம் இல்லை என்பது உண்மைதான். அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அக்கிரமங்கள் உங்கள மேற்கொள்ளாது அப்படின்றதுல சந்தேகம் இல்ல. அதே சமயம் வியாதி உங்கள மேற்கொள்ளாது, குறை உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தாது, கண்டன உங்கள் மேல் அதிகாரம் செலுத்தாது, சாபத்துக்கு உங்க மேல் அதிகாரம் இல்ல. ஏன்னா, அவை எல்லாவற்றுக்கும் ஒரே நேரமாக இயேசு சிலுவையில் முற்றுப்புள்ளி வைத்து விட்டார். அப்படியானா, எனக்கு வியாதியே வரக்கூடாதல்லவா என்று நீங்க நினைக்கலாம். விழுந்து போன தன்மையின் காரணமா, இந்த உலகத்துல நாம விசுவாசத்த கொண்டு கிருபையினால ரட்சிக்கப்பட்டாலும், நாம் பாவம் செய்றதுக்கான மனப்பாங்கு கொண்டிருக்கிறோம் இல்லையா? நாம பரிபூரணமாகல. படிப்படியா பரிசுத்த ஆவியானவர் நம்ம பூரணத்துக்கு நேரா நடத்துறாரு. 90 வயதிலும் கூட பாவத்துக்கான போராட்டம் உண்டு. 90 வயதிலையும் தவறான சிந்தனை வரக்கூடும். ஆண்டவருடைய தரம் ஸ்டாண்டர்ட் என்பது மிக உன்னதமானது. உங்களுடைய கண்களும் சிந்தையும் இச்சை கொண்டுட்டா விபச்சாரம் செய்தாகி விட்டது. ஒருவரை நீங்க வெறுத்துட்டா கொலை செய்தாகி விட்டது அப்படின்றாரு. அப்படியானா நம்மள எத்தனை பேர் விபச்சாரம் செஞ்சிருப்போம்? எத்தனை பேர் கொலை செஞ்சிருப்போம்?
சிலர வெறுத்திருப்போம், சிலர் மீது பொறாம கொண்டிருப்போம். அதுவே போதுமே! யாக்கோபு நிருபத்தில வேதம் சொல்லுது, நியாயப்பிரமாணத்தில ஒன்றில் தவறினால் எல்லாவற்றிலும் தவறிவிட்டோம் என்று. உடல் அளவில யாரையும் நாம கொலை செய்யல அப்படின்னாலும், ஒருவர நாம் வெறுத்துட்டாலே, பொறாமையுடன் பார்த்துட்டாலே, நாம கொலை செஞ்சாயிட்டது அப்படின்னு சொல்றார். ஆண்டவருடைய பார்வையின்படி, நாம ஒன்றில தவறிட்டா, மீறிட்டா, எல்லாவற்றிலயும் மீறிட்டோம். நம்ம பொய்யரா, ஏமாற்று பேர் வழியா, விபச்சாரக்காரரா மாறிட்டோம். அதுதான் ஆண்டவருடைய ஸ்டாண்டர்ட் தரம். நாம எப்போதும் மேல இருப்போம், கன்மலையின் மேல இருப்போம், எந்த பிரச்சனையும் இல்லாம, எந்த வியாதியும் இல்லாம இருப்போம் அப்படின்றது வேதத்தின் சத்தியம் அல்ல. உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டுன்னு தான் இயேசு சொன்னாரு. பிரச்சனைகள் வரும். ஆனா, இவை உங்களில் அதிகாரம் செலுத்த முடியாது. அதத்தான் நீங்க நினைவில கொள்ளணும். நீங்க ஒரு அடிமைத்தனத்துல போராடிட்டு இருக்கிறப்ப, நாம பாவத்துல தொடர்ந்து இருக்கலாமான்னு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. பாவத்தில் நிலைத்திருங்கள் அப்படின்னு நான் சொல்லல. அந்த பாவம் உங்கள் மேல் அதிகாரம் செலுத்த முடியாதுன்னு சொல்றேன். இயேசு சிலுவையில செய்தத நீங்களும் புரிஞ்சுக்கப்ப, இதெல்லாம் நடக்கும். நீங்களா அதிலிருந்து வெளிய வர முயற்சிக்க முடியாது. இயேசு சிலுவையில செஞ்சு முடிச்சிட்டதால நாம விடுவிக்கப்பட்டுட்டோம். நீங்க விசுவாசியாக இருந்தாலும் கூட, பாவத்தோடு இன்னும் போராடிக் கொண்டிருக்கக்கூடும். வியாதியோடு போராடிக் கொண்டிருக்கலாம். நிதி பிரச்சனையில போராடலாம். உங்க சந்ததியில சாபம் தொடரலாம். வேற யாருடைய முடிவினாலயோ நீங்க துன்பப்படலாம். இது எல்லாமே நடக்கலாம். ஆனா, இவை கடைசியா உங்க மேல அதிகாரம் செலுத்த முடியாது. ஏன்னா, இயேசு ஒரே தரமாக எல்லாவற்றையும் செஞ்சு முடிச்சுட்டாரு. பூமியிலயும் அதப்போலவே நீங்க அந்த பாவத்த மேற்கொள்ள முடியும். இயேசுவின் உதவியால படிப்படியாக மேற்கொள்ள முடியும். முடிக்கப்பட்ட கிறிஸ்துவின் வேலைய நீங்க புரிஞ்சுக்கிறப்ப இதெல்லாம் நடக்கும். அவர் செஞ்சு முடிச்சிட்டத போலவே, உங்களால உங்க வியாதிய மேற்கொள்ள முடியும், குறைகள மேற்கொள்ள முடியும், சாபத்த மேற்கொள்ள முடியும், கண்டனைய மேற்கொள்ள முடியும். அப்படித்தான் நீங்க மேற்கொள்ளுகிறவரா, வெற்றியாளரா மாறுவீங்க. இயேசு சிலுவையில செஞ்சு முடித்தவற்ற புரிஞ்சு கொள்ளுங்க. நீங்க போராடிக் கொண்டிருக்கிற எதற்கும் உங்கள் மேல் அதிகாரம் இல்ல. உங்களை அவை மேற்கொள்ளாது. ஏன்னா, அவர் அவை அனைத்தையும் ஒரே தரமாக செய்து முடித்து விட்டார். அந்த வெற்றி உங்களுக்குமானது. இயேசுவின் நாமத்தில் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். சிலுவையில் 2 கள்ளங்க இருந்தாங்க இல்லையா? ஒருவன் நல்ல கள்ளன், ஒருவன் கெட்ட கள்ளன் அப்படின்னு நம்ம எப்போதுமே நெனைப்போம். ஆனா, அவங்க 2 பேருமே கள்ளங்க தான். திருடிட்டாலே அவன் ஆண்டவருடைய நியாயப்பிரமாணத்த மீறிட்டான்னு வேதம் சொல்லுது. அப்படி மீறினவன் எப்படி நல்லவனா இருக்க முடியும்? ஏன்னா, அவன் மனம் திரும்பிட்டான். நம்ம எல்லாருமே பாவிகள் தான். நம்ம எல்லாருமே தேவ மகிமையை இழந்துட்டோம். எல்லாருமே நியாயப்பிரமாணத்த மீறிட்டோம். நம்ம நல்லவங்க இல்ல. ஆண்டவர் மட்டும் தான் நல்லவர். நீங்க நல்லவரா, கெட்டவரான்றது கேள்வி இல்ல. ஏன்னா, நாம எல்லாருமே நியாயப்பிரமாணத்த மீறி இருக்கிறோம். அவன் நல்ல கள்ளனா, கெட்ட கள்ளனா அப்படின்றது கேள்வி இல்ல. கள்ளன் கள்ளன் தான். கடைசில வாழ்வ ஆண்டவருக்கு கொடுத்தவன் நல்லவனாகிட்டான். தன்னை அவருக்கு அர்ப்பணிச்சுட்டான். இன்னைக்கு நம்ம புனித வெள்ளி ஆசரிக்கிறோம். 2 நாள்ல உயிர்த்தெழுதலின் ஞாயிற கொண்டாட போறோம். நீங்க ஆலயத்துக்கு போயிருக்கலாம், வேதம் தொடர்ந்து வாசிக்கலாம். அத ஒரு சடங்காச்சாரமா நீங்க செய்யலாம். ஆண்டவருக்கான வைராக்கியம் உங்களுக்கு இருந்திருக்கலாம் முன்னாடி. ஆனா, இப்ப அத நீங்க இழந்துட்டீங்க அப்படின்னா, அந்த அர்ப்பணிப்ப நீங்க செய்யறதுக்கான நல்ல ஒரு நாள் இது. சொல்லுங்க, இயேசுவே அந்த கள்ளன போல உங்ககிட்ட நான் வர்றேன். உங்களோட மகிமைய நான் இழந்துட்டேன். நான் பாவம் செஞ்சுட்டேன். நான் சிந்திக்க கூடாதத சிந்திச்சிருக்கேன். பேசக்கூடாதத பேசியிருக்கேன். செய்யக்கூடாதத செஞ்சிருக்கேன். ஆனா, நான் உங்ககிட்ட திரும்பி வர்றேன். நீங்க கல்வாரி சிலுவையில எனக்காக செஞ்சதுக்காக நன்றி. சிலுவையில என்னோட பாவங்கள சுமந்து என்ன பரிசுத்தப்படுத்தினதுக்காக நன்றி. என் வாழ்க்கையில வாங்க இயேசுவே. என்ன புது சிருஷ்டியாக்குங்க. நீர் விரும்புற வாழ்க்கை வாழ எனக்கு உதவுங்க. உங்க இருதயத்துல இருந்து இத சொல்றப்ப, வாழ்க்கைய இயேசுவுக்கு அர்ப்பணிக்கிறப்ப, வாழ்க்கை சிறப்பா மாறும். அப்படி ஒரு அர்ப்பணிப்ப நீங்க செஞ்சா, என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். நீங்க வளர்றதுக்கு நான் உங்களுக்கு உதவ முடியும். அல்லது வேதாகம அடிப்படையிலான சபைக்கு நீங்க தொடர்ந்து போங்க. தினமும் வேதம் வாசிங்க. ஆண்டவரோட தொடர்ந்து நேரம் செலவழிங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்கள வழிநடத்த அர்ப்பணியுங்க. உங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். ஆமென். திரும்பவும் நினைவுபடுத்துறேன். உயிர்த்தெழுந்த ஞாயிறன்று குட் நியூஸ் டிவியில 7:30 மணிக்கும், நியூ ஹோப் டிவியில 8 மணிக்கும் பேசுறேன். என்னோட யூடியூப் சேனல்லயும் நீங்க இந்த செய்திகள காணலாம். காட் பிளெஸ் யூ. பிரியமானவங்களே, இந்த செய்தி மூலமா நீங்க உற்சாகம் அடைஞ்சிருப்பீங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். திரும்பவும் ஞாபகப்படுத்துறேன். நீங்க ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட Instagram, Facebook, YouTube மூலமா என்ன ஃபாலோ பண்ணி என்னோட பதிவுகள பெறலாம். ஜான் கிஃப்டா அப்படின்ற என்னோட யூடியூப் சேனல தினமும் பார்க்க மறக்காதீங்க. ஃபியூயல் ஃபார் த சோல் வித் ஜான் கிஃப்டா அப்படின்ற இங்கிலீஷ் பாட்காஸ்டையும் நீங்க தினமும் கேட்கலாம். பாட்காஸ்ட் எபிசோடுக்கு நீங்க உங்களோட ரேட்டிங், ரிவ்யூ கொடுத்து ஷேர் பண்ண மறக்காதீங்க. www.johngifta.com அப்படின்ற என்னோட வெப்சைட்லயும் இது எல்லாமே இருக்கும். இந்த ஊழியத்தால நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருந்து மற்றவங்களுக்கும் இதே ஆசீர்வாதம் சேரணும்னு விரும்பினா, நீங்களும் எங்க கூட சேர்ந்து ஆண்டவரோட ராஜ்யத்தை கட்டுற இந்த பணிய உங்களோட நிதி ஆதரவு மூலமாவும் தாங்கலாம். கூகுள் பே அல்லது நெட் பேங்கிங் அல்லது பேபால் மூலமா நீங்க ஆதரவு தரலாம். எல்லா விவரங்களையும் டிஸ்கிரிப்ஷன்ல நீங்க பார்க்கலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.